यथोक्तं पर्युपासते। श्रद्धादान मत्परमा भक्तास ते अतीव मे प्रियः। ते अतीव मे प्रियः। ये तु धर्मामृतम् इदं यथोक्तं पर्युपासते। श्रद्धादान मत्परमा भक्तास्ते अतीव मे प्रियः। भक्तास्ते अतीव मे प्रियः. பிரேம ஸ்வரூபலார், அன்பின் வடிவங்கள். ஸ்ரீமத் பகவத்கீதம் அத்தியாயம் 12, பக்தி யோகம், தி யோகா ஆஃப் டிவோஷன். கிருஷ்ண உணர்வு பக்தி யோகத்தை ஒரு அறிவிப்போட, ஒரு பிரகடனத்தோட இந்த பக்தி யோகத்தை இந்த ஸ்லோகம் மூலியமா, இந்த வச்சனம் மூலியமா நிறைவு செய்கிறது. பக்தி யோகத்தில் வரிசையாக தொடர்ச்சியாக எத்தகைய பக்தர்கள் எனக்கு பிரியமான பக்தர்கள். பக்தி யோகம் ஆரம்பிக்கும் போது உருவ ரீதியான பக்திக்கும் அருவ பக்திக்கும் உள்ள வித்தியாசம், அருவ பக்தியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள், உருவ பக்தியில் இருக்கக்கூடிய தன்மைகள். அருவ பக்தி ஞான யோகமாக கருதப்படுகிறது, உருவ பக்தி பக்தி யோகமாக கருதப்படுகிறது. உருவ பக்தி எளிதானது, சுலபமானது. ஆனால் அந்த பக்தியில் ஈடுபடக்கூடிய பக்தர்களின் குணாதிசயங்கள், தன்மைகள் எவ்வாறு இருக்கும், எவ்வாறு பக்தியில் ஒரு பக்தன் சிறந்த பக்தனாக, பக்திமானாக, உணர்வுக்கு, அதாவது கிருஷ்ண உணர்வுக்கு, பரமாத்மாக்கு, பரபிரம்மத்துக்கு பிரியமான பக்தனாக மாறுகிறார் என்றத தொடர்ச்சியா எண்ணற்ற ஸ்லோகம், 20வது ஸ்லோகத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதோட இந்த அத்தியாயம் முடிவடையுது, நிறைவடையுது. முடிவடையுதுன்னு சொல்லக்கூடாது, நிறைவடையுது. ஏன்னா பகவத்கீதாவை பொறுத்த வரைக்கும் நிறைவு தான், முடிவில்லை. கேட்கக்கூடிய விஷயமும் மனசுக்கு நிறைவை கொடுக்கும், ஞானமும் நிறைவை தரும், சொல்லும் போதும் நிறைவை கொடுக்கும், கேட்கும் போதும் நிறைவை அளிக்கும். அதன்படி வாழ்ந்தால் மன நிறைவாக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஏது தர்மாமிருதம் இதம் யதோக்தம் பரியுபாசதே. இங்கு அறிவிக்கப்பட்ட, இங்கு உபதேசிக்கப்பட்ட இந்த ஞானாமிரதத்தை மதித்து, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, those who honor this wisdom declared here. He concludes, the consciousness concludes with this, those who honor the wisdom declared here. அதாவது இந்த 19 ஸ்லோகத்தில் பார்த்துருப்போம், எண்ணற்ற முக்கியமான ஸ்லோகத்தை பார்த்துப்போம். இங்கே அறிவிக்கப்பட்ட இந்த ஞானாமிரதத்தை மதித்து அளவு கடந்த நம்பிக்கையோடு, அளவு கடந்த நம்பிக்கையோடு என் மீது பிரத்யேக பக்தியில் இருந்து என்னையே வாழ்வில் குறிக்கோளாக, லட்சியமாக, உயர்ந்த லட்சியமாக கொண்டிருப்பவர்கள், முழுமையான சமர்ப்பண பாவத்தோடு இந்த நோக்கத்துடன் இருப்பவர்கள் எனக்கு மிகவும் மிகவும்
பிரியமானவர்கள். இங்க பக்தி போயிடுச்சு, பக்திமானும் ஆயிடுச்சு. இங்க அதீவ பக்தா மே பிரியா. அதீவன exceedingly dear to me. Those who honor this wisdom declared here with complete faith and devotion, complete faith in me, devotion to me, and intent on me as the supreme goal of their life. The supreme goal of their. Such devotees are exceedingly dear to me. The வார்த்தை exceedingly dear to me. Te ativa me priyaha. Bhaktas te ativa me priyaha. Shraddhadana mat parama te ativa me priya. Ativa. இப்ப சொல்றோம், சுந்தரி அதி சுந்தரி, உத்தமன் அதி உத்தமன், சூக்ஷ்மம் அதி சூக்ஷ்மம் அப்படின்னா அதினா இன்னும். அப்போ அதி பிரியா, தே அதீவ பிரியா, பக்தாஸ் தே அதீவ மே பிரியா. இதோட இந்த கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் கன்க்ளூட்ஸ் திஸ் சாப்டர். ரொம்ப முக்கியமானது, இதுக்கு விளக்கம் தேவையில்லை. அப்போ இந்த வச்சனம் மூலியமா கிருஷ்ண உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க சொல்றபடி வாழ்ந்து காட்டுங்க. அதுதான் இங்க உங்களுக்கு கொடுத்தக்கூடிய ஞானாமிர்தத்தை மதித்து, இங்கே கொடுக்கக்கூடிய, இங்க வழங்கப்பட்ட, இங்க அறிவிக்கப்பட்ட, இங்க உபதேசிக்கப்பட்ட, எப்படி வேணாலும் சொல்லலாம், வழங்கப்பட்ட, அறிவிக்கப்பட்ட, உபதேசிக்கப்பட்ட ஞானாமிர்தத்தை மதித்து அளவு கடந்த நம்பிக்கையில் என் மீது வைத்து என்னையே வாழ்வில் குறிக்கோளாக உயர்ந்த லட்சியமாக கொண்டு கடவுளை அடைவது உணர்வதை தவிர எந்த லட்சியமும் அத்தகைய பக்தர்களுக்கு இருக்காது. உலக ரீதியான லட்சியமெல்லாம் இருக்காது. வீடு கட்டணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எண்ணற்ற கோரிக்கைகள். எவ்வளோ வயசானாலும் ஆசை தீர்றதில்ல, ஆசை நிறைவேறியறதில்ல. அது வேணும் இது வேணுங்கிற கோரிக்கை எதுவுமே இல்லை. கடவுளை அடையணும், உணரணும், ஞானாமிர்தத்தை மதிக்கணும், அதன்படி நான் வாழணும், அளவு கடந்த நம்பிக்கையில் இருக்கணும். கடவுளை அடைவது உணர்வதே என்னோட உயர்வான உயர்ந்த லட்சியமாக, வாழ்வில் உயர்ந்த லட்சியமாக, குறிக்கோளாக இருக்க வேண்டும். கலியுகத்தில் இது எத்தனை பேர் வாயிலையாவது இந்த லட்சியம் வருதுன்னு தெரியல. சின்ன பொண்ணு கேட்ட டாக்டர் ஆகிறேன், என்ஜினியர் ஆகிறேன், சயின்டிஸ்ட் ஆகிறேன், டான்ஸ் ஆடுறேன், சினிமாவுக்கு போகிறேன், மியூசிக்கில் பாடுறேன், அந்த போட்டியில் நான் ஈடுபடுறேன். இதெல்லாம் உலக ரீதியான லட்சியங்கள் இருக்கட்டும். ஏதோ ஒரு சாதனை இந்த உடலை கொண்டு உலக ரீதியான தேவைக்காக ஏதோ நடக்கட்டும், அதுவும் நடக்கட்டும். ஆனால் உயர்வான லட்சியம்ங்கிறது கடவுளை அடைவது உணர்வது மட்டும்தான். தட் இஸ் த சுப்ரீம் கோல் ஆஃப் ஆல் ஹியூமன் பீங்ஸ். அதுதான் சுப்ரீம் கோல். கோல் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், லட்சியம் அது எங்கிருந்து கிடைக்கும்? ஞானாமிர்தத்தை யாரு மதிக்கிறாங்களோ, சொல்லப்பட்ட, கூறப்பட்ட, வழங்கப்பட்ட, அறிவிக்கப்பட்ட இந்த உபதேசங்களை யாரு மதித்து அதன்படி வாழ்கிறாங்களோ, அளவு கடந்த நம்பிக்கையில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு இயல்பாகவே கடவுள் அடைகிறது தான். மதிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு லட்சியம் கடவுளை அடைகிறது தான், கடவுளை உணர்றது தான். கடவுள்கிட்ட அதை கேட்கறது இதை கேட்கறது இல்லை. கடவுளோட பக்தியை கொண்டு உலக ரீதியான யுக்தியை தேடுறது இல்லை, இல்லை புக்தியை கேட்கறது இல்லை. அவங்களுக்கு கடவுளை அடையிறது, கடவுளை உணர்றது, முக்தியை கேட்கறது தான் உயர்வான லட்சியமாக இருக்கும். ஸோ he concludes with this declaration that I am the supreme goal. You should have complete faith in me. And when you have faith in me, you have to have faith in my words too. True faith is faith in my wisdom which I have declared here. அதுதான் பக்தி யோகம். கிருஷ்ண உணர்வு அந்த காலத்தில் பகவத்கீதையில் சொல்லுது.
இப்போ நானும் போது இதே இந்த உணர்வு, இதுவும் கிருஷ்ண உணர்வு தான், சாய் கிருஷ்ண உணர்வு. எதிர்பார்க்குறதும் அதுதான். சுவாமி சொல்கிறபடி நாங்கள் இருக்கிறோமா? சுவாமி சொல்கிறபடி நாங்கள் வாழ்கிறோமா? சுவாமி சொல்கிறத நான் எல்லாமே கேட்டிருக்கேன்னா, இதுதான் இங்கே கேள்வி. ஏன்னா அதுவே பெரிய அனுகிரகம். கேட்காததுக்கு உங்களுக்கு 1000 காரணம் இருக்குன்னா, 1000 காரணம் நீங்கள் சொல்லலாம், சூழ்நிலைகளை நீங்கள் சுட்டி காட்டலாம். இதெல்லாம் கேட்க முடியுமா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி எழுப்பலாம். ஆனால் கேட்கறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்னென்னா, நான் சரணாகதி அடைந்துட்டேங்கிற அந்த ஒரே ஒரு காரணம் போதும். அவர் தான் அதை கடவுளை அடையக்கூடிய, உணரக்கூடிய ஒரே லட்சியம்தான் எனக்கு வாழ்நாள் லட்சியம். ஏன்னா கேட்காததுக்கு வேற லட்சியம் காரணமாக இருக்கு. சுவாமியோட பேச்சு பிடிச்சிருக்கு, ஆனால் சுவாமி சொல்றதெல்லாம் செய்ய முடியாது. சுவாமி தான், சுவாமி சொல்றபடி நம்ம எதுக்கு செய்யணும்? நம்மளுக்கு ஒரு சுய விருப்பம் இருக்குது. இதை தான் இங்க கிருஷ்ண உணர்வு தெளிவுபடுத்த விரும்புது. இது அர்ஜுனனுக்கு மட்டும் இல்லை, பக்தாஸ் தே அதீவ மே பிரியா, பக்தாஸ் தே அதீவ மே பிரியா. இதுதான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவதாரத்தோடு இருக்கும்போது தெரிய வேண்டிய, உணர வேண்டிய விஷயம். உண்மையாக பக்தர்கள்